அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சில மணி நேரங்கள் நான் முழங்காலிலே நின்று காத்திருந்தேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேச வேண்டும், உம்முடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் நீதிமானா இருந்த நோவாவை குறித்து என்னை யோசிக்க செய்தார். இந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தன்னை நீதிமானாகவும் உத்தமனாகவும் காத்து கொண்டவர். ஹல்லேலூயா. பூமி எங்கும் பொல்லாப்பு நிறைந்திருந்தது. எல்லாரும் பாவ செயல்களிலே சிக்கி கேடு உண்டாக்குகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நோவா தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அவருடைய மேல் ஆண்டுடைய கண்கள் விழுந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சூழ இருக்கிற எல்லா ஜனங்களும் பொல்லாப்புக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள், அசுத்தத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுஷனும் இவருடைய குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதிலே தங்களை சீரமைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் திடீரென்று நோவாவோடு கூட பேச தொடங்கினார். பேசி, நான் இப்படியாக பூமியிலே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறதை கண்டதினாலே அவர்களை நான் அழிக்கப் போகிறேன். இப்படியாக நீ நான் சொல்லுகிறபடி செய் என்று ஒரு சில காரியங்களை, ஆலோசனைகளை அவருக்கு கற்பித்த போது அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். நோவாவின் நிமித்தமாய் அவருடைய குடும்பம் பேரழிவிலிருந்து காக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கொடிய நாட்களுக்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கு சூழ பார்த்தாலும் பாவ செயல்கள், எங்கு பார்த்தாலும் பொல்லாங்குகள், தீவினைகள் நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தீவினை பொல்லாங்குக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நோவாவை போல உத்தமர்களாக, நீதிமான்களாக இருக்க முடியுமானால் கர்த்தருடைய கண்கள் நம் மேல் நோக்கமாயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே தன்னை நீதிமானாகவும் உத்தமனாகவும் காத்து கொண்டிருந்தார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன? நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானிக்கிற பல காரியங்கள் தீவினைக்கு நேராக போய்விடுகிறது, பொல்லாங்குக்கு நேராய் போய்விடுகிறது. காரணம் என்ன? நம்முடைய சஞ்சரிப்பு யாரோடு என்று நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை தந்து நடத்தினார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நம்முடைய சபைக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்முடைய சபையார் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள் என்று ஆண்டவர் சொன்னபடியினாலே அதே விசுவாசத்தோடு கூட இன்றைய வேத தியானத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களாகிய உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த நோவா கர்த்தருக்கு முன்பாக தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது நிமித்தம் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒரு பேரழிவில் இருந்து காக்க அவருடைய அந்த நன்னடத்தை போதுமானதாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை காணும் போது நம்மளே குறையொன்றும் இல்லாதபடி, ஆண்டவரே நான் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறேன் என்று தைரியமாய் நாம் நம்மை குறித்து பறைசாற்றுகிறதற்கு நம்மால் முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பது தான் நோக்கமாயிருப்பது. ஹல்லேலூயா. எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு எப்போதும் திறந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என்னுடைய இந்த சூழ்நிலையை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? நான் படுகிற இந்த பாடுகள் யாருக்கு தெரியும்? நான் அனுபவிக்கிற இந்த இருதய வேதனை யார் புரிந்து கொள்வார்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. என் இதயம் யாருக்கு தெரியும்?
என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார். இயேசு என்னை தேற்றுவார். உண்மையாகவே இருதயம் நொறுங்குண்ட நிலையிலே என்னையும் யாராவது பார்க்கிறார்களா என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். நீதிமான்களின் மேல் ஆண்டவர் விலக்காமல் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறதற்கான காரணம் என்ன? அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி இருக்கும்படி செய்யும்படியாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நினைக்கிறோம், நான் அனுபவிக்கிற இந்த பாடுகளை யார் பார்க்கிறார்கள் என்று. ஆண்டவரோ நீதிமான்களாகிய உங்கள் மேல் தன்னுடைய கண்களை விட்டு விலக்காமல் இருக்கிறார். காரணம் என்ன? சிங்காசனத்தில் உங்களை ஏற்றவும் உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி இருக்கும்படி செய்யவும் ஆண்டுடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இது போதும் அப்பா என்று சொல்லுங்க. யார் யார் நீதிமான்கள் என்று சங்கீதம் 34:14ஆம் வசனம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. வாசிப்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்கள் நீதிமான்கள். சமாதானத்தை தேடி அதையே தொடர்ந்து நடக்கிறவர்கள் நீதிமான்கள். இன்றைக்கு நாம கொஞ்சம் இந்த ரெண்டு குவாலிட்டிஸும் நம்மிடத்துல இருக்கா? இந்த ரெண்டு குணாதிசயங்களுக்கும் ஏற்றவாறு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் சற்று நிதானித்து யோசித்து பார்ப்போம். எல்லாரும் பாவம் செய்கிறது இயற்கை தான், தீமை நினைக்கிறது இயற்கை தான். ஆனால் அந்த தீமையை தொடர்ந்து செய்யாதபடிக்கு அதை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்கள் நீதிமான்கள் ஆகிறார்கள். ஹல்லேலூயா. சமாதானத்தின் வாழ்க்கையை தேடி செல்லுகிறவர்கள். சமாதானத்தின் வாழ்க்கை என்பது ஆண்டவர் விட்டு சென்ற வாழ்க்கை. அவர் கடைசியாக வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் உரைத்த வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை உலக காரியங்களிலே தேடுகிறவர்கள் அல்ல, ஆண்டவர் அளித்த அந்த மேலான சமாதானத்தின் வழியை தேடி அதிலே தொடர்ந்து நடக்கிறவர்கள் நீதிமான்கள். நீங்களும் நானும் இந்த இரு குணங்களையும் உடையவர்கள் தானா? அல்லது நம்முடைய சமாதானத்தை தேடி இவ்வுலக ஆசாபாசங்களிலே நாம் சிக்கிக்கொண்டு தீமையை விட்டு விலகாதபடிக்கு இன்னும் துரோகம் செய்கிறவர்களாக துன்மார்க்கமான வழியிலே நாம் நடந்து கொண்டிருந்தோமே ஆனால் கர்த்தருடைய கண்கள் அதையும் தான் காணும். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, நான் தீமையை விட்டுவிட தீர்மானிக்கிறேன், நன்மை செய்ய நான் தீர்மானிக்கிறேன், சமாதானத்தின் பாதையை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் நம்மை படைக்கும் போது எப்படி படைத்தாராம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பண்ணையாய் இருக்கிறீர்கள், ஆண்டவர் தனக்கென்று உருவாக்கின மாளிகையாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பண்ணை என்பது ஒரு பெரிய தோட்டத்தை குறிக்கலாம். இந்த பண்ணையிலே சகலவிதமான செடிகளும் இருக்கும், சகலவிதமான விருட்சங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செழுமையான தோட்டமாக, ஒரு செழுமையான ஒரு பண்ணையாக ஆண்டவர் நம்மை
வைத்திருக்கிறார், நம்மை ஒரு மாளிகையாக கட்டி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ பாவ செயல்களிலே ஈடுபட்டதினாலே, துரோகம் செய்ததினாலே ஆண்டவர் நம்மேலே வைத்திருந்த தீர்மானத்தை மறந்து நாம் சோரம் போகிறவர்களாக மாறி போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு மறுபடியும் நான் கட்டப்படுகிறதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீதிமான்களாய் மறுபடியும் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:8 சொல்லுகிறது, அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுகிறானாம். இன்றைக்கு நம்முடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, அதற்கு ஏற்றவாறு தக்க கூலியை என் ஆண்டவன் நமக்கு அருள போதுமானவர். வாசிப்போமா? மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அவன் தன் தன் வேலைக்கு தக்கதான கூலி. நான் நல்லது செய்தால் எனக்கு நல்லது அமையும், நான் தீமை செய்தால் எனக்கு தீமை உண்டாகும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு நல்லது செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக கர்த்தருக்குள் நாம் நம்மை தீர்மானித்து கொள்ளுகிறதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் நீதிமானாய் மாற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நான் யார் என்று நிதானித்து நாம் உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமோடு கூட ஒரு சிநேகிதனோடு உறவாடுகிறது போல உறவாடுவாராம். அப்பொழுது எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் மறைத்ததே இல்லை. சோதோம் கொமோரா பயங்கர கொடிய பாவத்திலே இருக்கிறதாகவே நான் அதை அழிக்க போகிறேன் என்று தன்னுடைய சிநேகிதராகிய ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் மன்றாடி வேண்டுகிறார், ஆண்டவரே, நீதிமானோடு துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக அப்பா என்று சொல்லி மன்றாடுகிறார். இந்த நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டுடைய கண்கள் நீதிமானாய் வாழ்ந்த லோத்துவை கண்டது. அத்தனை ஆட்களும் அத்தனை பேரும் கொடிய பாவத்திற்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுடைய அசுத்தம் சொல்லக்கூடாத அசுத்தமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நீதிமானாய் வாழ்ந்து லோத்துவின் மேல் கர்த்தருடைய கண்கள் விழுந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அழிவிலிருந்து லோத்துவும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு நாம் பேர்பட்ட பெரிய கொடுமைக்குள்ளே நாம் சென்றாலும் கூட நம்முடைய நீதியை நாம் காத்து கொள்ளுகிறவர்கள் தானா? நான் யார் என்று இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து கேட்டு பார்க்க வேண்டும். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்து கொண்டிருக்கிறேனா? நான் இந்த ஸ்தலத்திலே என் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், இந்த வீட்டிலே என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார், என்னை இந்த இடத்திலே ஆண்டவர் சாட்சியாக பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற ஒரு பிள்ளையாய் வைத்திருக்கிறாரா என்பதை இன்றைக்கு நாம் ஆலோசித்து யோசித்து பார்ப்போமானால் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசிப்போம். நீதிமொழிகள் 13:21 பிற்பகுதி. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும். என்ன வரும் சொல்லுங்களேன்? நன்மை பலனாக வரும். நான் நல்லது செய்ததுனால எனக்கு ரிட்டர்ன் வருகிறது, எனக்கு ரிவார்டா வர்றது, எனக்கு பலனாய் கிடைப்பது என்ன? நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கு நன்மையே வரலையே, ஏன் எத்தனையோ நாட்களாய் நான் காத்திருக்கிறேன் எனக்கு நன்மை வரும் என்று சொல்லி, ஆனால் வரவே இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். வேதத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் எத்தனையோ வசனங்கள் நீதிமான்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து அதிகமான வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அவைகளிலே மிக சிலவற்றை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நீதிமானுக்கு வைத்திருக்கிற நன்மையான பலன்கள் யாவை என்பதை குறித்து இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக சங்கீதம் 76:10 ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். போதும், மனுஷனுடைய கோபம் மகிமையை விளங்க பண்ணும். அப்படியான என்ன? நீதிமான்களாய் வாழுகிறவர்களுக்கு விரோதமாக மனுஷர்களுடைய கோபம்
இருக்கதான் செய்யும். மனுஷர்கள் எரிச்சல் அடையதான் செய்வார்கள். ஆனா அவருடைய எரிச்சலும் அவருடைய கோபத்திற்கும் பலனாக என்ன வருமா? நீதிமானுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மகிமை உண்டாகும். நாம செய்கிற காரியங்கள் நிமித்தமாகவோ அல்லது சில காரியங்களை நாம ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைப்போம். நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் சரியாக தான் இருந்தேன் என்று சொல்லி சில காரியங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஆனால் அதில் வீணான முயற்சியாக அது இருக்கும். மனுஷனுடைய கோபம் தான் நமக்கு விளைவாக வந்திருக்கிறதாக நாம் நினைப்போம். ஆனால் முடிவிலே நீதிமானுக்கு என்ன பலன் உண்டாகும்? அது மகிமையான பலனாக மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்துல பல பரிசுத்தவான்களுடைய சம்பவங்களை நாம வாசிக்க முடியும். மனுஷர்களுடைய எரிச்சலும் கோபமோ இவர்களுக்கு மகிமையை கொண்டு வந்தது என்பதை குறித்து நாம் வாசித்தோமே. ஆனால் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-19 ஆகிய வசனங்களில் இந்த தானியேல் பேரிலே உக்கிர கோபம் அடைந்த ராஜா என்று சொல்லி நாம வாசிக்க முடியும். ராஜாவுக்கு அதிகமான கோபம் வந்தது. உக்கிரமான கோபம். உக்கிர கோபம்னா அதிவேகமான கோபம், பயங்கரமான கோபம். காரணம் என்ன? நான் சொன்னதை நீ செய்யாம போயிட்டியே. நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா, அவர் மகா பெரிய ராஜா. இந்த ராஜா தன்னுடைய சிலையை உருவாக்கி அந்த சிலையை மாத்திரமே எல்லாரும் வழிபட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். ஆனால் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாகிய இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்கள், நாங்கள் நீர் என்ன செய்தாலும் சரி, நாங்கள் நீர் நிறுத்தின இந்த சிலையை வணங்குறதில்லை. ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவ்வளவு துணிகரம் இருந்தது. ஏன்? அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருந்தார்கள். அவர்கள் எந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. எரிச்சல் உண்டாகலாம், உங்களுக்கு விரோதமா கோபம் உண்டாகலாம். நீங்க பார்க்கும்போது அக்கினி சூளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தெரியலாம். ஆனா நீங்க அந்த அக்கினி சூளைக்கு மத்தியிலேயும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை. ஹல்லேலூயா. இவங்களுக்கு அந்த தைரியம் அசாத்தியமா இருந்திருக்கும் கண்டிப்பா. ஆகவே தான் ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் சொல்லுங்களேன் மீதிய, நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்குகிறதில்லை என்று சொன்னார்கள். எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் இந்த மனுஷங்களுக்கு. ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதை அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சொல்லுவோம், சில நேரங்களில் நம்முடைய ஒர்க்கில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். ஆண்டவரா வேலையா என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அல்லது பிள்ளைகளா குடும்பமா ஆண்டவரா என்று பார்க்கும்போது குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி பல இடங்களிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் சற்று அசட்டையாய் எண்ணப்படுகிறது. நீதிமான்களாகிய நாமோ சற்று விசேஷித்தவர்களாகவும் வித்தியாசமானவர்களாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். வாசிப்போம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இவர்கள் ராஜாவுக்கு விரோதமாய் நின்றார்கள். ஆனா முடிவில் அந்த ராஜாவுடைய கோபம் எதுல பலனாய் வந்து நின்றது? இவர்களுடைய உயர்வுக்கு காரணமாக வந்து நின்றது. ஹல்லேலூயா. இவர்கள் நித்திய கீர்த்தியுடையவர்களாக மாறினார்கள். ஆண்டவன் நீதிமான்களை நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் நித்திய காலமாக, கனம் நித்திய காலமாக நிற்கும்படியாக ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். வேதத்திலே தாவீதை குறித்து நாம் வாசித்தோமே. ஆனால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தாவீது யாவருக்கும் பிரியமானவராக இருந்தாராம். ஏன்? அவர் போகிற இடத்தில் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். சவுல் ஆகவே இவருடைய திறமையை அறிந்து இவர் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறார் என்பதை கண்டு இவரை அதிகாரி ஆக்கினான். ஆனா இந்த அதிகாரி ஆக்கின சவுலுக்கே இவர் மேல பயங்கர எரிச்சல் வந்தது. ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான்.
அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். எல்லாருடைய கண்களுக்கும் ஒரு மனுஷன் பிரியமா இருக்கணும் அதிகாரத்துல இருக்கிறவன் என்றால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹல்லேலூயா. அதிகாரத்துல இருக்கிற ஒரு மனுஷன் எல்லா ஜனங்களின் கண்களுக்கும் பிரியமா இருக்கிறான், ஆனால் அவன் நிச்சயமாக நீதிமான் தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் மேல இந்த சவுல் எரிச்சல் அடைகிறான். தொடர்ந்துள்ள வசனங்களை நாம வாசித்தோமே, ஆனால் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி தன் மேலே அவன்தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தான். ஆனால் தாவீதுக்கு புகழ் வந்துவிட்டது என்பதை அறிந்த உடனேயே அந்த எரிச்சலினாலே, இப்பவே இவனுக்கு இவ்வளோ புகழ் வந்துவிட்டதே, இனி இவன் ராஜாங்கத்தை மாத்திரம் பற்றி கொண்டான், ஆனால் இவனை கையிலே பிடிக்க முடியாது என்று சொல்லி அந்த நாள் முதல் அவனை கொல்லும்படியாக வகை தேடினானாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜாவுடைய எரிச்சல்னால இந்த தாவீது அழிந்தா போய்விட்டான்? இல்லவே இல்லை. இந்த நீதிமானுக்கு முடிவாக என்ன பலன் வந்தது? நித்திய கீர்த்தி வந்தது. இவனுடைய ராஜ்ய பாரம் இந்த சவுலை விட்டு நீங்கிற்று. இதற்கு ஏற்ற தாசனாகிய தாவீதுடைய கையிலே அது வழங்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கர்த்தர் நீதிமான்களை கண்டு கொண்டிருப்பார், ஆனால் நிச்சயமாகவே இதுதான் பலனாக வரும். ஹல்லேலூயா. மற்றவருடைய எரிச்சல், மற்றவருடைய கோபம் நம்மை அழித்து விடுமோ என்று நாம நினைப்போம். இந்த இடத்துல நான் நிலை நிற்க முடியாது என்று நினைப்போம். நிறைய நேரங்களில் பேக் பைட்ஸ்னா நமக்கு பின்னால பேசுவாங்க, பின்னால தவறான காரியங்களை சொல்லுவாங்க. நாம அதற்கு குற்றம் சாட்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா அது நிமித்தமாகவே நம்முடைய சூழ்நிலை கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறதானால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், என் ஆண்டவர் நீதிமானை நித்திய கீர்த்தி உள்ளவனாக மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கிற எவ்விடத்திலும் உங்களுக்கு நித்திய கீர்த்தி உண்டாகும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தன்னுடைய சொந்த மாமன் சொல்லுகிறான், நீ எனக்கு எலும்பும் மாம்சமும் ஆனவன் என்று சொல்லி. எதற்கு? இவனிடத்திலிருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக, தன்னுடைய தொழிலை அவன் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக இவன் இப்படியெல்லாம் ஆசை வார்த்தை பேசினவன். ஆனால் நாட்கள் சென்ற போது ஆண்டவர் இந்த நீதிமான் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை அவன் கண்டு கொண்ட போது, இந்த நீதிமானை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த லாபானால் கண்டு கொண்ட போது சும்மா இருக்க முடியவில்லை. அவன் எரிச்சலுடையவனாக மாறினான். ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடந்துச்சு? அவனுடைய எரிச்சல் இவனை அழித்து விட்டதா? இல்லவே இல்லை. இவன் இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு மேலே எரிச்சல் அடைஞ்சிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கோபத்தில் இருக்கிறாங்களோ, அவர்கள் நிமித்தமாகவோ ஆண்டவர் உங்கள் மேலே கடாட்சம் வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். வாசிப்போம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். முதலாவதாக ஆண்டவர் நீதிமானுக்கு அருளுகிற பலன் நித்திய கீர்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அருளுகிற பலன் என்ன? நித்திய கீர்த்தி. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கீர்த்தி இல்லை. கீர்த்தி என்றால் பேர் பிரஸ்தாபம், புகழ், கனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இருக்கிற எவ்விடத்திலும் ஒருவேளை சூழ்நிலைகள் மாறாக தென்படலாம். எனக்கு விரோதமாக தான் எல்லாருமே ஆலோசிக்கிறாங்க என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். பயந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய கீர்த்தியோடு கூட ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே அடியெடுத்து வைக்க செய்வார். அடுத்ததாக என்ன ஆசீர்வாதத்தை, என்ன பலனை ஆண்டவர் நீதிமான்களுக்கு வைத்திருக்கிறார்? வாசிப்போம். சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இரண்டாவதாக நீதிமானுக்கு ஆண்டவர் அருளுகிற பலன் என்ன? நித்திய ஆசீர். ஹல்லேலூயா.
முதலாவதாக நித்திய கீர்த்தி, இரண்டாவதாக நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறாராம். இன்றைக்கு நாம நித்தியமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது இல்லை. காலாகாலத்திற்கும் அந்த தற்போதைய நேரத்திற்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நன்மை செய்கிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று நாம சொல்லுகிறோம். ஆனா அது நிரந்தரமாய் நமக்கு தங்குகிறது இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நித்திய ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவாராம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் விழுந்திருக்கிறபடியினால நிரந்தரமா அந்த ஆசீர்வாதம் தங்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், ஆனா இதே ஆசீர்வாதம் தொடர்ந்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அன்சர்டன் லிவிங் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஸ்டேபிளா டெசிஷன் எடுக்க தெரியல என்று சொல்லி கொண்டிருக்கலாம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், நித்திய ஆசீர்வாதங்களுடைய சிரசின் மேல் தங்கும். ஹல்லேலூயா. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை. காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு நித்திய ஆசீர் உண்டாகும். வேதத்திலே லேயாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த லேயாள் தன்னுடைய குடும்பத்தாராலே அசட்டையாய் எண்ணப்பட்டவள். தகப்பன் அசட்டையாய் எண்ணினார், கணவனும் அசட்டையாய் எண்ணினார். இப்படி எல்லாராலும் அசட்டையாய் எண்ணப்பட்டவள். காரணம் அவளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவளுடைய வெளிப்புற தோற்றத்தினாலே அவள் அசட்டையாய் எண்ணப்பட்டாள். அவளை காட்டிலும் அதிகமாய் அவளுடைய தங்கச்சியை கணவர் விரும்பினார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கர கொடிய சூழ்நிலையிலே கடந்து சென்ற இந்த லேயாள் மேலே ஆண்டுடைய கண்கள் விழுந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அசட்டையாய் எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராக்கேலோ மலடியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. இந்த லேயாள் மேல் கர்த்தருடைய கண்கள் விழுந்த உடனேயே நித்திய ஆசீர்வாதம் இவளுக்கு உண்டானது. இவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். மலடியாய் இருந்தது யார்? இவளுடைய தங்கை ஆகிய ராகேல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் கம்பேரிசன் வரும், எனக்கும் இன்னொருத்தருக்கும் என்று சொல்லி ஒரு கம்பேரிசன் ஒப்பிடுதல் வரும்போது கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் அந்த இடத்துல குறைவுபட தொடங்கும் போது நாம் கேட்க வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நித்திய ஆசீர் தருவேன் என்று சொன்னீரே, இந்த இடத்துல அந்த வித்தியாசத்தை காட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த லேயாளை கர்த்தர் கண்டார், அவளை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து 4 பிள்ளைகளை அவள் பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. தொடர்ந்து 4 பிள்ளைகளை பெற்றபோது 4ஆவதாக பிறந்த பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டாள். என்ன, அவ சாட்டிஸ்ஃபை ஆகி ரொம்ப சந்தோஷத்தின் மிகுதியினால அந்த பிள்ளைக்கு துதி என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. யூதா என்பதற்கு துதி என்ற அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, என்னால் சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. ஆண்டவர் எனக்கு இன்னும் தருவாரா? நிச்சயமாக தருவார். நீங்க கர்த்தரை இனி துதிப்பேன் என்று சொல்லுகிற வரைக்கும் தந்துட்டே இருப்பாரு. அதுதான் நித்திய ஆசீர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த
யூதா கர்த்தரை துதிக்கிற பிள்ளையாக இருந்ததுனால பெரிய ஆசீர்வாதம் உடையவராக மாறினார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதா பால சிங்கம், அவன் இறை கவர்ந்து கொண்டு மேலே ஏறி போகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் என்னுடைய ஆசீர்வாதம் என்னோட ஜெனரேஷனோட முடிஞ்சிருமா? இல்லவே இல்லை. அது காலாகாலமாக நித்தியமாக கண்டினியூ ஆகிற தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை தான் நாம் வேதத்துல நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், நீதிமானுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்களாம். வாசிப்போம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவன் மாத்திரம் இல்ல, அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, அவனை தொடர்ந்து வருகிற அவனுடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் நித்திய ஆசீர்வாதங்களுடையவன். அடுத்ததாக சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீதிமானுக்கு ஆண்டவன் நித்திய காலமான ஆலோசனை வழங்குகிறார். ஹல்லேலூயா. நித்திய ஆலோசனை ஆண்டவர் வழங்குகிறார். அவர் உங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்கிற ஆலோசனை அநேக நேரங்களில் மனிதர்களிடத்துல கேட்கும் போது நம்மை தவறாக கைட் பண்ணிடுறாங்க. இதுதான் சரியான வழியா என்பது நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. நித்திய ஆலோசனை தந்து ஆண்டவர் நீதிமானை நடத்துவார். நம் வேதத்துல சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அது சமாதானத்தின் ஆலோசனையாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தின் ஆலோசனை தர யாருமே இல்லையா? நீங்க யாரை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரிடத்துல ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? யாரிடத்துலையும் கேட்காதீங்க, கர்த்தரிடத்துல மாத்திரம் கேளுங்க. ஹல்லேலூயா. யாரிடத்துலையும் கேட்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் ட்ரஸ்ட் பண்ணுங்க. சங்கீதம் 73:24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்களுக்கு முடிவிலே மகிமை உண்டாகும். ஆகவே ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலோசனையிலே நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்தவானாகிய தாவீது அவர் சில நேரங்களிலே பெலிஸ்தியரோடு கூட யுத்தத்திற்கு செல்லும் போது ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்பார். ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டபோது ஆண்டவர், நீ போ, உன்னுடைய காரியம் வாய்க்கும் என்று சொன்னால் மாத்திரம்தான் இவர் அந்த போருக்கு செல்லுவார். அப்படி சென்றபோது முதலாவதாக இந்த பெலிஸ்தியரோடு கூட ஜெயித்து விட்டார். ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படி செய்தார், ஜெயம் கொண்டார். மறுபடியும் இந்த பெலிஸ்தியர் என்ன செய்தாங்க? எப்படியாவது இந்த தாவீதை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தாங்க. அவங்க செய்கிற ஆலோசனைகள் ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறாரே. ஆண்டவர் என்ன சொன்னார்? தாவீதுக்கு வேறு விதமான ஆலோசனையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ இப்படி செய், முதலாவது செய்தது போல வேண்டாம், நீ இப்படி செய், பின்புறமாக போய் அவர்களை தாக்கு என்று ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படியே செய்தபோது மறுபடியும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நாம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22 முதலான வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அதை நீங்க பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். தாவீது ராஜாவானதினால எரிச்சல் அடைந்த பெலிஸ்தியர் இவரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று வந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆனா அழிக்க முடியவே இல்லை. ஒரு வாட்டி வந்தாங்க, முடியல. 2வது வாட்டியும் வந்தாங்க, முடியல. உங்களுக்கு விரோதமா எத்தனை வாட்டி வேணாலும் வரட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நித்திய ஆலோசனைகளை தருகிறார். சங்கீதம் 33:11 வாசிப்போம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். நித்திய ஆலோசனை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களுக்கு அவர் நித்திய ஆலோசனை கொடுக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 10:25 சொல்லுகிறது, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அசைக்க முடியுமா? நித்திய அஸ்திபாரம் உடையவன் அசைக்க முடியுமா?
சொல்லுங்களேன், நிச்சயமா முடியாது. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கிறவன் நீதிமான். அவனை எக்காலத்துல யாராலையும் அசைத்து விடவே முடியாது. என்ன போராட்டம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தைரியமா இருப்பான். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த நன்மைகள் யாவையும் பலனாக தருகிறார். ஹல்லேலூயா. என்ன? நித்திய கீர்த்தி, நித்திய ஆசீர், நித்திய ஆலோசனை, நித்திய அஸ்திபாரம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதல்களுக்கு திறந்திருக்கிறது. இன்னைக்கு கூப்பிடுங்க, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. யாரிடத்துலையும் போய் உங்களுடைய துக்கத்தை சொல்லாதீங்க. அவங்க அசட்டையா எண்ணுவாங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரையுமே நாங்கள் உம்மிடத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமான்கள் மேல் நம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. எங்களை நித்திய கீர்த்தி உடையவர்களாக, நித்திய ஆசீர் பெற்றவர்களாக, நித்திய ஆலோசனை பெற்றவர்களாக, நித்திய அஸ்திபாரத்தோடு கூட எங்களை நடத்துகிறீர். உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏசப்பாங்களை ஆசீர்வதிப்பார்.